மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பார்ட் 3 அதான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் பார்ட் 4ன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அதை காணாம இல்லை, நான் பயங்கரமாக அடி வாங்கியிருப்பேன். அது எந்தெந்த சீனில் அடி வாங்கினேன்னு நீங்களாம் கொஞ்சம் பொறுத்து பாருங்கள். அப்போ நான் ஒன்று சொல்லணுங்களே, இது நான் 2-3 நாளைக்கு முன்னாடி 2 நாள் ஆச்சு இந்த ரெக்கார்டிங் எடுத்து வச்சு. இது அந்த பார்ட் 2ல் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அந்த பையன் தானே இவன் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவன் கிழமை என்ன அந்த கொண்டை என்ன சொல்கிறானா, தம்பி நீ நம்ம வீட்டுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, என் ஃப்ரெண்டை நீ தான் என் லவரை நீ தான் கற்றுட்டுருக்குன்னு தெரியும், மரியாதையாக விட்டுரு. ஓ ஃப்ரெண்டா, அப்படிதான் எனக்கு யாரும் தெரியும். சொன்ன தட்டி விட்டாங்க. இந்த நிலைமையில் நீ எனக்கு யூஸ் ஆக மாட்ட தம்பி. கொஞ்சம் இதுக்காக எனக்கு கொஞ்சம் மாற்று மறைஞ்சிருக்கு. இந்த ஐஸ்கிரீமை முடிஞ்சிரு அப்படின்னு சொல்லி இருக்க மங்களே. எனக்கு வேற அந்த சிம் அப்டேட் பண்ணணும்னு வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் அது வரும் வச்சுக்கணும். இப்போ வாங்க கேம் இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு என்ன ஆகுது, நான் அப்படி கொண்டாகிட்டே இருக்குன்னு. இப்போ நீ எனக்கு தேவைப்படுவா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டு போயிட்டேன். 3 பேரையும் நாம தான் காப்பாற்றணும். யார் 3 பேருன்னா, அந்த பார்ட் 2ல் நம்ம ஒரு பிள்ளையை காப்பாற்றணும்ல, அந்த பார்ட் 2ல் பிள்ளை இறங்க முடியாதுன்னு சொல்லி அப்புறம் வந்து அந்த குண்டை வந்து காப்பாற்றுறேன்னு போய் ராடுகிற மாட்டிக்கிட்டான். இப்போ இவனும் வந்து காப்பாற்றுறேன்னு போய் இல்லை மாட்டிக்கிட்டான். அதனால தான் நம்ம இவனை காப்பாற்ற போகிறோம். 3 பேரையும் நம்ம ஐயோ இது ஆடு மூடுங்க. அது எவ்வளோ வேணாலும் வேகம் வருவான். வேணாலும் அவங்ககிட்ட அடி வாங்கியிருப்பேன். அவன் கொஞ்சம் நேரம் போய் தலையை சுற்றுவான். அப்படியே நம்ம போயிட்டு இதை எடுத்துட்டு அடுத்து அந்த இவெல்லாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்னு சொல்லிக்கிறோம், ரயில் நிற்கிற ஸ்டேஷன்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா அது இங்கிலீஷு நமக்கு வாயில் வர மாட்டேங்குது. இது என்னமோ எடுத்து பேர் அவன் உள்ளதை ஒருவங்கன்னு நினச்சி அதே மாதிரி உள்ளவன்ட்டான். போடு இல்லையே, இது வேற என்னால் கொஞ்சம் நேரம் மூவ் பண்ண முடியாதுங்க. அந்த சைடில் வச்சு அவன் தாக்கிட்டான். நான் என்ன பண்ணுறது, நம்மளை பிச்சுக்குள்ளே வச்சு என்ன பண்ணிங்க. நாம தாங்க பிச்சுக்குள்ளே இருக்கோம், நாம தான் பிச்சுக்குள்ளே இருக்கணும். ஏதாச்சும் பார்ட் 1 இங்கே ஏதாச்சும் யூஸ்ஃபுல் மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. அதே மாதிரி இங்கே ஏதாச்சும் கிடைக்கல. கத்திரிக்கோளா, இந்த கத்திரிக்கோளை வச்சு இதெல்லாம் கட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இது நமக்கு யூஸ் ஆகாத ஒரு பொருள், ஆனால் இங்கே யூஸ் ஆகும். ஒரே இடத்துல அடிச்சு வைக்க மாட்டான். இல்லை மொத்தம் நமக்கு 3 நாள் டைமே இல்லை, 1 நாள் வேஸ்ட் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே விட்டோமோ அங்கேயே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இந்த கத்திரிக்கோலை எடுத்துட்டு
அவன் மேலே தூக்கி போட்டால் கொஞ்சம் கத்திரிக்கோள் எல்லாம் அடிபட்டு இது பண்ணுவான், மயக்கம் கேமில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சின்ன அப்டேட்டாச்சும் கொண்டு வந்தாங்களே, நமக்கு ஒரு நேரத்தில் யூஸ் ஆகும். இதே ப்ரோ நமக்கு தேவை வெயிட் அண்ட் வாட்ச். இதுவும் நமக்கு ஒரு தேவையான ஒரு முக்கியமான பொருள் தான். ஏன் ப்ரோ கார் பர்சேஸே போட மாட்டேங்க அப்படின்னு சொன்னால், அது போட இது அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் பக்காயிடுச்சு. அந்த பக்கெலாம் சரி பண்ணி அப்புறம் கொஞ்சம் லாங்கான வீடியோ போயிடுச்சு. அது ஒன்றும் நான் கட் பண்ணிட்டுருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குதிரை வால் மாதிரி இருக்கும் மகளே, இது நமக்கு தேவை. ஆனால் இது எடுத்தோம்னா ட்ரெயின் ட்ராக் வந்து அவனை மோதிடும். அவன் செத்து போயிட்டான், நாமளும் கூடவே செத்து போயிட்டான். மறுபடியும் ஒரே இடத்துல எடுத்து வச்சிருக்கோம். இந்த ராடி நமக்கு வேர் கிடச்சிருக்கு. இந்த வாட்டி நமக்கு ஒரு சில இடத்துல கோபார் கிடச்சிருக்கு. அவன் இங்கேயே நின்றுருக்காங்க. எவ்வளோ பெரிய கொஞ்சம் இந்த வாட்டை கொஞ்சம் பழகலாம் போட்டு வச்சிருக்க பாருங்க. இந்த வாட்டி அழப்பாங்களா நீங்க இது இப்போ 2 நாள் முடிஞ்சில்ல. இதான் ஐஸ்கிரீம் இதான் ராரோட ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். இந்த பசங்களாம் வச்சு இது வரைக்கும் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. அதுவும் இதுலேயும் கொடுத்துருவானுங்க. நீங்கள் உங்களோட இந்த சாரீஸுக்கு நான் இது ஒன்று வாங்கலாம். அதாவது நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக பார்த்துட்டு இல்லை நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா போக ரெகுல் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ இருக்குது. இதுவும் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் செருப்பு கட்டியிலேயே அடிக்க போகிறேன். தெரியாதானா கால் ஓட்டுறது பரவாயில்ல, திரும்ப நம்ம வண்டிக்கோள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வண்டிக்கோள் தான் நமக்கு ரொம்ப தேவை. இல்லை பாதி பசின்னு நான் கட் பண்ணுவேன், கட் பண்ணி தான் போடுவேன். இந்த ஓட்டி ட்ரெயின் வருது, அவங்க வந்து மோதி ஒரு நிமிஷத்துக்கு தட்டிட்டான். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ள எடுத்துட்டு பக்கான நாள் இது என்னோட 2வது ட்ரை.
எல்லாம் ஒன்றும் பக்கம் இந்த கேமில் நிறைய பக்கலாக இருக்குது. என்னடா அது ஜாக்கெட்டு மட்டும் காணும். அந்த குழு அடித்தா பத்துங்க. அந்த ஒரு வீடு இல்லாதவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவனுக்கு சாவி கொடுத்தா அது சாவி. அதான் நான் அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன். 2வது மேட்ச். எதுலேருந்து விட்டோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஒரு கார் எதுக்கு போகணும். அந்த சைடு இருக்குது, நம்ம இந்த சைடு இருக்கோம். அந்த ராடு வேறு அங்கே தான் போயிட்டுருக்கோம். ராடு பையன் வாங்க, அவங்களுக்கே தெரியாம போய் இந்த பைக் எடுத்துருவோம். இதில் நான் ஏறி வேற உட்காந்துக்கிட்டேன். இந்த பைக் கையால் தூக்கிட்டு போவோம். ஒரு கபாசுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தா இதை கொடுத்து விட்ருக்காங்க. இந்த பைக்கில் இருக்கிற போல வடிவில் கிளம்புனா அது சுக்கு 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 சுக்குன்னு இது வேற. நான் வந்து கேமாக இதுன்றது போல சவுண்டு வச்சுட்டு இருந்தேன். அந்த கேமில் வந்து அடிச்சோன்னாங்க பண்ணுறது ரோடு இப்போ கத்திரிக்காய் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குமா, அதுக்காக வீலுங்களாம் தூக்கி காமிக்க சொல்லுவான், இதை காமிக்க சொல்லுவான். ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி வர சொல்லியிருக்கான். அதை மட்டும் அவன் முடிச்சோம்னா நமக்கு அந்த குருவால் சாவி கிடச்சிரும். 4 சாவி சேர்த்தோம்னா அந்த சாவி கிடச்சிரும். இதோட பார்ட் 4 யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க சொல்லிட்டு கமெண்ட் வச்சுருக்கீங்க. இந்த நாட்டு எப்படி முடிக்கிறேன்? இவன் வேற வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அவையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே பாவா. வராண்டா தூக்கி போடு நாய்க்கு கடை. என் மயங்க கிடக்கும் போது போய் வண்டி எடுக்கணும். நான் என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்தால அந்த சீனில் அந்த நான் இப்போ ஆடு பார்த்து 2000 கொடுத்துருக்கானுங்க. இப்போதைக்கு ஒரு ஆம்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 1 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த மட்டும் இந்த நாள் ஃபுல்லாக சுற்றி வந்தேன்னா நான் உனக்கு அந்த குரு சாவி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு தான் 1 நிமிஷம் அவனை போட்டு தலையும் பேசுறதையே 1 நிமிஷம் போயிடுச்சு. 2 நிமிஷமாக கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, எப்படியா சமாளிப்போம். எப்படியாச்சும் சமாளிப்போம். இருந்துச்சா சமாளிக்க மக்களே, சமாளிப்போம்.
இந்த பக்கம் இந்த சைடு போயினா நம்ம புடிச்சிட்டானே கர்மம் சி நடந்தே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வார்டு கொண்டேன். இதோட பார்ட் 4 உங்களுக்கு வேணுமா கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்க. ஒரு கமெண்ட்டாக போடுங்க மக்களே. நான் அந்த வண்டி வேணால் நடந்து நான் கம்ப்ளீட் பண்ண கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மக்களே முடிஞ்சு. பார்த்தா முடிச்சிரு கடைசி ஒரு நிமிஷத்தை முடிச்சுட்டேன். ஜிக்குன்னு இருந்துச்சு. இதான் நம்ம சொன்ன அந்த பூபாவா? இது நமக்கு ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம ஒன்று தான் சேகரிச்சிருக்கோம். ஒன்று அந்த தொப்பி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அவனுக்கு கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு சாவி கொடுப்பா. அது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். இது என்ன இடம் தெரியுதா? பார்ட் 2ல நம்ம அந்த மாதிரி சர்க்கஸ் அந்த இடம். ஆனால் இதுலேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போன இதில் வந்தப்போ இந்த வீடில் வரவே இல்லை. பார்ட் 3ல வந்து பார்த்தா தெரியுது எனக்கு. இதோட பார்த்து வேணும்னா இதோட பாடினால உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க. கிட்ட வா நடக்கு. தப்பியை வச்சு அடிக்க போகிறேன். அந்த ஷூ எப்போ மாட்டிக்கிட்டேனே இவனோட இருக்க போட்டு வந்து இது கொடுக்குறானுங்க. இந்த வழியா வருவானா? வரமாட்டேன். வந்துட்டா முடிச்சா டக்குனு வந்தப்போ முடிச்சிட்டான். ஒரு கையில மாட்டி இது வந்துட்டு. அதுவும் நல்லாதான். 2 பொருள் எடுத்துட்டு சும்மா 2 பொருள் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சாயை போட்டு நம்ம இந்த குதிரையை ஏற்றுக்கலாம்.
எதுக்கு ப்ரோ இந்த குதிரை அடிக்கிறீங்க ப்ரோ? கடைசியில் தெரியும் எதுக்கு இந்த குதிரை எடுக்கிறது. அந்த இருக்க நிமிஷம் அந்த ரயிலில் டேஸ்டில் இருக்கு தெரிஞ்சு வச்சு 3வது அந்த 4வது எங்கே இருக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த கேம்பிங் ஏரியாவில் இருக்கும். அந்த கேம்பிங் ஏரியா அந்த 2 தூரம் மட்டும்தான் நம்ம போகலாம். மற்றது எல்லாமே நம்ம போயிட்டோம். அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஏதோ மொட்டை மாடி மேலே இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு சீசன் கேட்குற போல இருக்கு. அவளோட எனக்கு தெரியல, அதனால குண்டுச்சின்னு கேட்டுக்கிறேன். இந்த குண்டுச்சி நல்லா இருக்கல, நீ மாற்றிருக்கு அடுத்த நாளே வந்து மாற்றிட்டா. இந்த மெதுவாக பேசுகிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராடை நான் பிச்சு உடனே போட்டுவேன். வாய இந்த ராடு இதில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் சும்மா சொன்னேன். அந்த ராடு வந்தாலும் நான் பார்த்துக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெருசும் நல்லா இருக்காங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுதான் அவனுக்கு நான் தைரியம் கொடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த பக்கம் இருக்கான், இந்த பக்கம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு நான் இங்கே வந்து ட்ரெயின்கிட்ட நிற்கிறான். நம்மள வேற பார்த்துட்டான் போடா. இதை தூக்கி எறியக்கூடாது. நமக்கு இந்த பூர்வமெல்லாம் தேவை. 4 பில்லியன் இருந்தால் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். அவன் அந்த குண்டை மாதிரி ஏறிட்டான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கடைசி சீன் காமிக்கிறாங்க. இதுவே ஒரு வேளை நாடோட தொகுதி இதை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு. இதான் ஈவில்லானுங்க. ஈவில்லான் இன்னுமே வயசில் இருக்குது. அதோட பாட்டு கேட்டீங்கன்னா நான் போகிறேன். ஈவில்லான் பாட்டு 1 நீ ஒன்றும் முழுசாக முடிக்கல, அதுக்குள்ளே பாட்டு போகிறேங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம், ஒன்றும் 2 ஸ்ட்ரீட் முடிக்கணும். 2 ஸ்ட்ரீட் முடிக்கணும். எத்தனை ஸ்டெப் வேறு நம்ம பொருள் வேறு எடுத்துக்கிறாங்க. பொருள் வேலை உட்காந்து ஆட தப்புரி. பொருள் வேலையை உட்காந்துட்டானே. இப்போ நான் மறுபடியும் பக்கணும். இப்போ மறுபடியும் அடுத்த மேட்ச் ஆடிட்டு தான் வரணும். இதோட என் 3வது மேட்சுங்க ஆளுமையா இவன் வேற பிடிச்சிக்கணும். நான் எப்படியோ ஒரு மேட்ச் தாண்டி தான் வர போகிறேன். இப்போ நான் 5வது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5வது மேட்சா 4வது மேட்சா இது பாருங்க. அப்படியே இது எந்த சைடு போனால் 20, 30ன்னு வருதோ அந்த சைடு நம்ம வந்து போகணும். கடைசி 0 வருது பார்த்தீங்கன்னா அங்கே நின்றா போகும். அந்த கடைசி 0 இல்லைன்னா 1 இந்த 2 இடத்துல எங்கேயாச்சும் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது எடுத்துகிட்டு போயிட்டு இதை நான் எங்கே கண்டுபிடிச்சேன்னா அந்த பைக் எடுக்க அங்கே தான் கண்டுபிடிச்சேன். இது எதுக்கு நமக்கு இதுவே போதும். இந்த நாளை விடுற மாதிரி இருக்கிற இது வச்சாதான் நான் எதுக்கு வேணாம் தூக்கி கட்டி விட்டுறோம். இதை வச்சு தான் ஒரு நம்பர் தெரியும். நாம் வந்து அந்த நம்பரை வந்து போடணும். எங்கே போடணும்னு நான் சொல்கிறேன். நம்ம சிங்கர்ஸ் வண்டி ஏறுறேன். இது பாம்பு மக்களே, பாம்பு. இந்த பாம்புக்காக தான் தள்ளி போய்க்கவே, இல்லைன்னா உங்க மேலே வெடிச்சிடும். ராடு வந்தானா ராடு மேலே வெடிக்குது பார்த்தா. அந்த நம்பர் என்னைய பார்த்தே போடுங்க. அந்த நம்பர் போகிற சீன் மட்டும் கட்டாயிடுச்சு. இப்போ வந்து ட்ராக் மாற்றினால வந்து இடிக்காது. நம்ம இந்த பொம்மையை எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம 3 பொம்மை சேர்த்தாச்சு. ஆனால் ஒரு பொம்மையை நம்ம எடுக்கணும். முடிச்சுங்க, நம்ம 4 பொம்மையும் சேர்த்தாச்சு. அவன்கிட்ட மாட்டாமல் போயிட்டா வேலை முடிஞ்சு. இந்த பொண்ணையை நான் கூப்பிட்டுக்கிறேன். சரி, கடைசி நேரத்தில் வீடு வந்து மாட்டிக்கிட்டு நான் மறுபடியும் எதிர விட்டேன். ராட் நீ பக்கம் வா ராட், ஹாப்பி பர்த்டே டு யூ ராட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோட்டோ அடுத்த பர்த்டே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. பாப்பா அழுது கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அடுத்த பிறந்த நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு டென்ஷன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கு அவன் மாதிரி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோட சேர்த்து ஒன்று வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லெட்டரோட ஒரு இது வேற, இது செல்லு வேற. ராட் இதில் தான் நான் உனக்கு அனுப்புகிற கடைசி லெட்டர்னு சொல்லிட்டு ஒன்று வேற அனுப்பியிருக்கா. இதை வச்சு நீ மனுஷங்களை ஐஸ்கிரீமை மாற்ற முடியும். ராட் உனக்கு வந்து நான் ஒரு சாங் அனுப்பியிருக்கேன். அது உங்கள் அப்பா ஜோசப்பை விட ரொம்ப சக்தி வாங்குது. அப்பா இல்லை, அப்பா மாதிரி, ஆனால் அப்பா இல்லை. இதை வச்சு நீ பசங்களாம் ஐஸ்கிரீமை மாற்றி அதுலேருந்து நீ பணம் சம்பாதிக்கலாம். அவன் அதை மூடி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இது பண்ணிட்டான். ஓரமாக இது பண்ணிட்டு இந்த சாவி எடுத்துட்டு பசங்களை காப்பாற்றிட்டு போகணும். பசங்களை காப்பாற்றிட்டு இப்போ பாப்பா இது வரைக்கும் பேசுகிறான். கொஞ்சம் நடுவில் எங்கள் பாப்பா தெரியாமல் பேசிட்டேன். மனுஷங்க அந்த வயசு கேட்டா மனசுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம இங்கேருந்து கஷ்டம்.
வேறு யாராச்சும் சாதிக்க முடியுமாடா? உங்களை இப்போ நான் ஐஸ்கிரீம் மாறி 3 பேருமே ஐஸ்கிரீம் மாறிட்டானுங்க. நான் வந்து தப்பிட்டோம். இதை வச்சுட்டு ஐஸ்கிரீம் பார்த்துட்டு இது ஒன்று போகிறேன். அதில் வந்து ரெடி சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணா பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணேன்னா அது பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் வெள்ளைக்கனாலாம் போட வந்துடாதீங்க. பாய் 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 பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய். 10 சதவீதம் கொடுங்க. இதை பாட்டு 4 பொண்ணு தான் 10